ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சாவரம், போகலினாலும் சாவரம். குடிக்கிறவனும் நோவு வந்து சாவறான், குடிக்காதவனும் நோவு வந்து சாவறான். இன்னொன்று, கல்யாணம் பண்ணாமே இருந்துடலாம். 6, 16, 26, 36, 46 நோ, 96 ஓகே. யோசிக்கவே மாட்டிங்களா? என்ன, ஏன், எது, எப்படி, எங்கே, இதெல்லாம் யோசிக்க நமக்கு டைமே இல்லைல்ல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே, கொசுவை கொல்ல பாமா, இன்னும் எங்களை என்ன செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 46 வயதில் அருமையான திறமையான மனிதர் ரோபோ சங்கர் காலமானார் இந்த வாரம். போன வாரம் 46 வயதில் என் உறவினர் ஒருவர் சுகர் அதிகமாகி காலமானார். ஏன் இந்த இளவயது மரணம்? 30-35 வருடத்துக்கு முந்தி சத்தியமாக கண்டிப்பாக இப்படி மரணம் நிகழவே இல்லை. 30-35 வருஷத்துக்கு முந்தி பிரசவம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தது ஏதோ ஒன்று தான், சுகப்பிரசவம் தான் எல்லாமே. 40-50 வருஷத்துக்கு முந்தி ஒவ்வொரு பிரசவத்துக்கும் 1 லட்சம், 1.5 லட்சம், 3 லட்சம்னு செலவாகியிருந்தால் 8, 10, 12 பிள்ளைங்க பெற்றவங்க எப்படி பெற்றிருப்பாங்க? இந்த 30-35 வருஷத்துக்கு அப்புறம்தான் சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு, விதவிதமான வியாதிகள் வருகிறது. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சாவரம், போகலினாலும் சாவரம். குடிக்கிறவனும் நோவு வந்து சாவறான், குடிக்காதவனும் நோவு வந்து சாவறான். என்ன பண்ணுறது? கடவுள் மனசு வச்சா நீங்கள் கடவுளுக்கு படிச்சுக்கிறீங்களா, டாக்டருக்கு படிச்சுக்கிறீங்களா? கோடிக்கணக்கில் பணம் கட்டி, கோடிக்கணக்கில் டாக்டர் ஆகி, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. இப்போ ஒரே ஒரு பரீட்சை எழுதி படித்து ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி டாக்டர் ஆகுன்னா ஒருத்தர் கூட டாக்டர் ஆக மாட்டேங்கிறாங்க. சாரி, வாட் டு டூ? டாக்டருக்கு படிக்க வைக்காதீங்க, டாக்டருக்கு படிக்காதீங்க. ஒரு போராட்டம் நடத்தலாம், வரீங்களா? பீச்சுக்கெல்லாம் வர வேணும், கலெக்டர் ஆஃபீஸுக்கு வர வேணும், வீட்டில் இருந்தே போராடுவோம். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் போராடுவோமா? ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உசுறு போகிறது, வீட்லேயே இருந்து உசுறு போயிட்டுமே. எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உசுறு போகிறது தான். அப்போ நம்ம வீட்லேயே இருந்து உசுறு போகட்டுமே. கல்யாணம் ஆனால் குழந்த பிறக்கும், குழந்த பிறக்கணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணுனா செலவுக்கு செலவு, உடம்புக்கும் கெடுதல். கல்யாணம் பண்ணாமல் இருப்போம். ரெண்டில் ஏதோ ஒரு போராட்டத்தில் கலந்துக்குங்க, போராடுவோம். சாவையும் நோவையும் எதிர்த்து. இளம் வயது மரணம் கூடவே கூடாது. 100 வயது வாழ வேண்டும்.